தமிழ்நாட்டு முழுவதும் இருந்து இங்கே தேர்தல் பணியாற்ற வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய மூத்த நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்க என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று மாலையிலிருந்து பல்வேறு இடங்களில் இந்த விக்கிரவாண்டிய தொகுதி முழுக்க சுற்றி சுற்றி மக்களை சந்தித்து, தொகுதி மக்களை சந்தித்து, வாக்காளர் பெருமக்களை சந்தித்து நம்முடைய அன்னியூர் சிவா அண்ணன் அவர்களுக்காக உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். நான் இங்கு வந்திருப்பது தலைவர் அவருடைய ஆணையை ஏற்று அன்னியூர் சிவா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள்லாம் வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைப்பதற்காக வந்திருக்கின்றேன். ஆனால் இங்கே வந்த பிறகு உங்களுடைய எழுச்சியும் உங்களுடைய உணர்ச்சியும் பார்க்கும் பொழுது, குறிப்பாக தாய்மார்கள், நீங்கள்லாம் ஏற்கனவே முடிவு செஞ்சுட்டீங்க. வர்ற 10ஆம் தேதி நாளை மறுநாள் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்குப்பெட்டியில் முதல் பேர் திரு அன்னியூர் சிவாவுடைய பேரு, முதல் சின்னம் உதயசூரியன் சின்னம். முடிவு பண்ணிட்டீங்களா? எப்படி வாக்குப்பெட்டியில் முதல் இடத்துல இருக்கோ அதே மாதிரி 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கும் பொழுதும் முதல் இடத்துல வரணும். இந்த தேர்தல் எதற்காக நடைபெறுது உங்களுக்கு தெரியும். இது ஒரு இடைத்தேர்தல். சென்ற சட்டமன்ற தேர்தல் பொழுது நம்முடைய அண்ணன் புகழேந்தி அவர்களை நீங்கள் கிட்டத்தட்ட 10,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிங்க. சிறப்பான முறையில் அவருடைய பணிகளை செய்து கொண்டு வந்துட்டு இருந்தார். ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக உங்கள் வீட்டு பிள்ளையாக இந்த தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செய்து கொண்டு வந்திருந்தார். ஆனால் இயற்கை அவரை நம்மிடம் பிரித்து விட்டது. இப்பொழுது அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் திரு அன்னியூர் சிவா அவர்களை உங்களிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறார். எப்படி நாடாளுமன்ற தேர்தல் பொழுது உங்களுக்கு தெரியும், நான் வாக்கு கேட்கறதுக்கு முன்னாடி நன்றியும் சொல்லியாக வேண்டும். கழக தலைவர் அவர்கள் 40 நாடாளுமன்ற தொகுதிக்கும் சென்று வாக்கு கேட்டு நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று பாசிச பாஜக கூட்டணியை ஓட ஓட விரட்ட வேண்டும் என்றும், அடிமை அதிமுகவையும் ஓட ஓட விரட்ட வேண்டும் என்றும், நம்முடைய இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள். நானும் அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கும் சென்று நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டேன். அப்போவே சொன்னேன், திரு மோடி அவர்கள், ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 7 முறை 8 முறை தமிழ்நாட்டிற்கு பிரச்சாரத்துக்கு வந்தார். நான் சொன்னேன், நீங்கள் 7 முறை 8 முறை வந்தாலும் சரி, 1000 முறை வந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் உங்களால் கால் விட முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு அந்த இடத்தை தரமாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அதை நிரூபித்த தமிழ்நாட்டு மக்களுக்கும், குறிப்பாக அந்த விக்கிரவாண்டி விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த அண்ணன் திரு ரவிக்குமார் அவர்களை கிட்டத்தட்ட 70,000 வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வச்சிங்க. நான் உங்கள்கிட்ட கேட்பதெல்லாம் ஒன்று தான். சென்ற முறை அண்ணன் புகழேந்தி அவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும்னால் நம்முடைய அன்னியூர் சிவா அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து குறைந்தது 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும். அதை செய்வீர்கள் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. குறிப்பாக தொடர்ந்து வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கீங்க. திமுகவுக்கும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் தொடர் வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. கடந்த 5 வருடமா நம்முடைய தலைவர் எந்த தேர்தலில், திராவிட முன்னேற்ற கழகம் எந்த தேர்தலை சந்தித்தாலும் அதில் நம் தமிழக மக்கள் நீங்கள் வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கீங்க. அதற்கு காரணம் தமிழக மக்கள் நம்முடைய முதலமைச்சர் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் தான். அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து உங்களுக்காக செய்ய வேண்டிய பணிகளை, தேர்தல் வாக்குறுதிகளை தொடர்ந்து நிறைவேற்றிட்டே வரார். அது சிலவற்றை மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் 3 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் சந்திக்கும் பொழுது வாக்குறுதி கொடுத்தார். திமுக ஆட்சி அமைச்சதுன்னா பெட்ரோல் விலையை குறைப்பேன்னு சொன்னார். அதே மாதிரி ஆட்சிக்கு வந்த உடனே பெட்ரோல் விலை 1 லிட்டருக்கு 3 ரூபா குறைச்சார். அதே மாதிரி பால் விலை லிட்டருக்கு 3 ரூபா குறைப்பேன்னு சொல்லி உடனே ஆட்சிக்கு வந்த உடனே குறைச்சார். அதே போல் முதலமைச்சரான பிறகு முதல் கையெழுத்து, 5 கையெழுத்துகளில் முதல் கையெழுத்து பெண்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. உங்களுக்கு விடியல் பயணம், அரசு இது போக்குவரத்துகளில் பஸ்ஸுகளில் இலவச பயணம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அந்த திட்டத்தை நிறைவேற்றினார். விடியல் பயணம் மூலம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 500 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மகளிரும் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் ஒரு மாதத்திற்கும் சேமிக்கிறாங்க. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 7 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. அதே போல பெண்கள் படிக்க வேண்டும், உயர்கல்வி படிக்க வேண்டும். பள்ளிக்கூடம் படித்தா மட்டும் பத்தாது, உயர்கல்வி கல்லூரிக்கு போக வேண்டும்னு அரசு பள்ளியில் படித்து எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும், என்ன படிப்பு படித்தாலும், உயர்கல்வி படித்தாலும் அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை தரேன்னு சொல்லி புதுமை பெண் திட்டம், இதன் மூலம்
தமிழ்நாடு முழுக்க 2,72,000 மாணவிகள் மாதம் மாதம் கல்வி ஊக்கத்தொகையாக புதுமை பெண் திட்டம் மூலம் 1000 ரூபாய் பெறுகின்றார்கள். இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 10,000 மாணவிகள் இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமா பயன்பெற்று இருக்கிறார். அதே போல இப்போ உயர்கல்வி பயிலுகின்ற மாணவர்களுக்கும் இதில் பயன்பெற வேண்டும் தமிழ் புதவல் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. அதே போல ஒட்டுமொத்த இந்தியாவே எதிர்நோக்குகின்ற திட்டம், பார்த்துட்டு கொண்ட திட்டம். இப்போ பல்வேறு மாநிலங்களில் இந்த திட்டத்தை அவங்களும் நிறைவேற்றிட்டு வராங்க, பயன்படுத்திட்டு வராங்க. அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். முதல்ல பெற்றோர்கள் சீக்கிரம் வேலைக்கு போகிற பெற்றோர்கள் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு அமுச்சிட்டு காலைல வெறும் வயிற்றுலேயே அமுச்சிடுவாங்க. அமுச்சிட்டு அதே சிந்தனையாக இருப்பாங்க, பையன் பசியோடு போயிருப்பானே, படித்தானா, தூங்கிட்டானா அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி பெற்றோர்கள் வாழ்த்தி குழந்தைங்களை அனுப்புகிறாங்க, மகிழ்ச்சியோடு அனுப்புகிறாங்க. நம்ம குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குது. காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போனோடனே முதல்ல அவனுக்கு தரமான ஒரு காலை உணவு திட்டத்தை கொடுத்து அதன் பிறகு கல்வியும் கொடுக்குறோம். இப்படி முதலமைச்சருடைய அந்த காலை உணவு திட்டத்தின் மூலமாக 17 லட்சம் மாணவர்கள், 31,000 அரசு பள்ளிகளில் 17 லட்சம் மாணவர்கள் காலையில் தினமும் போனோடனே முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 66,000 குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க.